தினம் ஒரு நோயில் இன்றைக்கி 50th டே. இதில் நம்ம பார்க்க போகிற டிசீஸ் மைக்ரைன். இந்த மைக்ரைன் அப்படிங்கிறது தமிழில் சிம்பிளாக ஒற்றை தலைவலி அப்படின்னு சொல்லுவாங்க. இது இங்கிலீஷில் எடுத்துட்டிங்கன்னா மைக்ரைன் ஆர் ஒன் சைடட் ஹெட்டேக் இல்லை த்ராபிங் ஹெட்டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக ஒரு சில பீப்புளுக்கு வந்து ஒரு சில டைமில் ஹெட்டேக் வர்றது காமன். பட் இந்த மைக்ரைன் இருக்கக்கூடிய பர்சனில் என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா எபிசோட்ஸ், அதாவது ரிக்கரண்ட் எபிசோட்ஸ் ஆஃப் த்ராபிங் ஹெட்டேக் வந்து ஏற்படும். அதாவது இவங்களுக்கு வந்து ஒரு எபிசோடாக ஏற்படும். லைக் வாரத்தில் ஒரு 3 நாள், இல்லை வாரத்தில் ஒரு 4 நாள், வாரத்தில் ஒரு 5-6 நாள், இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ரிக்கரண்ட் எபிசோட்ஸ் வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்கும். நோ மேட்டர் வாட். ஸோ அவங்க என்விரான்மெண்ட் இல்லை சுற்றி என்ன நடக்குது அதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு எபிசோடுங்கிறது கண்டிப்பாக வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்கும். இதுதான் வந்து மைக்ரைன். அண்ட் இதில் என்ன காம்ப்ளிகேஷன் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடரேட் டு சிவியர் ஹெட்டேக் வந்து ஏற்படும். அதாவது ஹெட்டேக் வந்து சம்டைம்ஸ் மாடரேட்டாக இருக்கும், சம்டைம்ஸ் வந்து சிவியராக இருக்கும், ரொம்பவே தாங்க முடியாத அளவுக்கு பெயின் இருக்கும். இதில் என்னென்ன சிம்டம்ஸ்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ராபிங் ஹெட்டேக் இதுதான் வந்து ரொம்ப ஒரு ப்ரைமரியான சிம்டம். இதை தவிர பார்த்திங்கன்னா நாசியா, வாமிட்டிங், அப்புறம் லைட் சென்சிட்டிவிட்டி, சவுண்ட் சென்சிட்டிவிட்டி, ஃபோட்டோஃபோபியா, ஃபோனோஃபோபியான்னு சொல்லுவாங்க. அதாவது ஏதாவது ஒரு சவுண்டை கேட்குறதுக்கோ இல்லை லைட்டை பார்க்குறதுக்கோ அவங்களுக்கு வந்து பிடிக்காது, சிரமப்படுவாங்க. இதனால் அவங்க வந்து ஒரு குவைட்டான டார்க்கான ரூமில் போய் உட்காரணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரி ஒரு சில சிம்டம்ஸ் வந்து பார்க்க முடியும். இதை தவிர விஷுவல் ப்ராப்ளம்ஸ் லைக் பிளட் விஷன் ஏற்படலாம். அப்புறம் இதை தவிர பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டிசீனஸ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஹெட்டேக்னால இதர சிம்டம்ஸும் வந்து கூட ஏற்படும். அண்ட் இந்த மைக்ரைனை பார்த்திங்கன்னா 3 டைப்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. மைக்ரைன் வித் ஆரா, மைக்ரைன் வித்தவுட் ஆரான்னு காமனாக 2 டைப்ஸ் இருக்குது. இதில் மைக்ரைன் வித் ஆரா அப்படிங்கிற டைப்பில் பார்த்திங்கன்னா அந்த பர்சனுக்கு மைக்ரைன் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி ஒரு வார்னிங் சைன் வந்து பார்க்க முடியும். அது வந்து பார்த்திங்கன்னா விஷுவல் ரிலேட்டடாக மோஸ்ட்லி இருக்கும். அதாவது வந்து ஒரு ஜிக்ஸாக் பேட்டர்னில் ஏதாவது ஒரு லைன்ஸ் தெரியலாம், இல்லைனா வந்து ஃப்ளாஷிங் லைட்ஸ். ஸோ அவங்களுக்கு முன்னாடி வந்து லைட் வந்து ஃப்ளாஷ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகலாம், இல்லைனா பிளைண்ட் ஸ்பாட்ஸ் தெரியலாம். இதை தவிர பார்த்திங்கன்னா அவங்களால பேச முடியாமல் போகலாம், இல்லை டிசீனஸ் ஏற்படலாம். இதெல்லாம் வந்து ஒரு வார்னிங் சைன்ஸு. இதெல்லாம் அந்த அட்டாக்கு முன்னாடி ஏற்பட்டுச்சு அப்படின்னா இது வந்து மைக்ரைன் வித் ஆரான்னு சொல்கிறாங்க. இதே அந்த மாதிரி வார்னிங் சைன்ஸ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து மைக்ரைன் வித்தவுட் ஆரா. இதெல்லாம் 3வது ஒரு டைப் இருக்குது, மைக்ரைன் ஆரா வித்தவுட் ஹெட்டேக். மைக்ரைனுங்கிறது ஹெட்டேக் தான். ஹெட்டேக் இல்லாமல் மற்ற சிம்டம்ஸ் ஏற்பட்டுச்சுன்னா அதுதான் 3வது டைப்பு. அண்ட் இதை வந்து சைலண்ட் மைக்ரைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து ஹெட்டேக் வந்து வரது கிடையாது. ஸோ சைலண்ட் மைக்ரைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் காஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பர்டிகுலர் காஸ் அப்படின்னு எதுவும் கிடையாது. பட் இதுக்கு வந்து கெமிக்கல் மெசஞ்சர்ஸ் இல்லை பிரெயினில் ஏற்படக்கூடிய நியூரோ கெமிஸ்ட்ரி வந்து இம்பேலன்ஸாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இதுதான் மைக்ரைன். இதே மாதிரி இன்னொரு டிசீஸோட டுமாரோ மீட் பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறதுக்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.